காரா பூஜி இருக்கும் காரா பூஞ்சி துண்ணா கறிக்கன்றாங்க நல்லா தானே இருக்குது. வணங்கண்ணா. வணங்கம்பா. நம்ம சிலும்பு கொஞ்சம் ஊர்ல ஆலயக்கணும்ண்ணா பாத்தியா? எவன் எங்கிறான்னு பாக்கறதா வேலை? எனக்கு 1008 வேலை இருக்குதுப்பா. ஒரு நாள் 20 ரூபாய் கேட்டேன், 3 லட்சம் பேர் பேசி போச்சு. அதனால அவன் பாக்குறதே இல்ல. ஐயோ எவ்வளவு கோய் பத்தியா 3 லட்சம் பேர் பேசி பெரிய மனுஷன் போயிட்டேன். எனக்கு தெரியாத போச்சு, நான் இல்லாம திட்டிருப்பேன். கீசி இருப்பேன். அவன் திட்டும் போது நீ ஓடணும்னு பாத்துருந்தேன். என்ன தெரியாது நினைச்சுக்கிறியா? போடா. சரி அதெல்லாம் உண்ணா. என்ன கையில காரா பூஜி தூண்டுறா பொழுதுதா? காரா பூஜி தானே தூண்டுறான். அந்த மாதிரி 30 ரூபாய். நான் என்னமோ தங்க பாசம் தூண்டுற மாதிரி காரா பூஜியா தூண்டுறேன்ற. நீ பட்டு கோபுறா, அதான் மூட்டு பூச்சிதே. சரி அக்கா நல்லா இருக்குதா? எந்த அக்கா? எனக்கு அக்காவே இல்லையா? அட உன் பொண்டாட்டி தானே அக்கான்றேன். நல்லா இருக்குதா? என் பொண்டாட்டி நீ அக்கான்னு சொல்ற. உனக்கு என்ன உரிமை இருக்குது என் பொண்டாட்டி நீ அக்கான்னு சொல்றதுக்கா? நீனே இப்படி தாறுமாறா கோபப்படுற. கோவம்லாம் படுவதுன்னு அவ்வளவா? டேய் உனக்கு என்ன பிரச்சனை? நான் பாட்டுன்னு ஏதோ பாட்டு பண்ணி துணுன்னு போயினேக்கிறேன். வழியை மடிக்க அதுவும் பேசுறேன். என்னடா உனக்கு? ஏப்பா நான் ஒரு படம் எடுக்க போறேன், நீ தான் கதாநாயகன். நான் கதாநாயகனா? என்னப்பா சொல்றேன்? ஹீரோவா? டேய் அது தெரியுது, நீ கம்முனுடா. ஒரு 200 கோடி பட்ஜெட்ல படம் எடுக்க போற, பாகுபலியே மிஞ்சும். பாகுபலியே மிஞ்சுமா? சொல்லும் போதே பயங்கரமா இருக்குதப்பா. என்ன கதை அது? அப்படியே குலோசோப்ல எடுத்தீங்கன்னா மும்பை. மும்பையா? அது ஏதோ ஒண்ணு, அங்க ஒரு தாதா, அது நீதான். நான் தாதாவா? அப்புறம் மேற்கொண்டு சொல்லு. அங்க தாடியெல்லாம் வச்சுக்கின்னு கோட் சூட் போட்டு பயங்கரமா இருக்கிற. நான் கோட் சூட் போட்டுக்கணும். சரியா? அப்போ ஒரு வில்லன் வரான். வில்லனா என்ன போட்டிருப்பா, நான் நல்லா நடிப்பேன். நீ போடா, நீ காமெடி பீஸ். அது தரரான வில்லன். அப்படியா? யாரு வில்லா? நீ தான் சொல்லு. அது நான் தான், மைக்கேல் ஆண்டனி. சரி கதையில நான் என்ன பண்றேன்? அப்படியே பிளாஷ்பேக் திருப்பினா நீ ஆட்டோ ஓட்டுற. நான் ஆட்டோ ஓட்டுறேனா? எனக்கு 2 தங்கச்சி ஒரு தம்பி தானே? ஆமா, 2 தங்கச்சி ஒரு தம்பி. அவன் போலீஸ். அம்மா ஒண்ணு இருக்குமே, என்ன வேற கட்டி வச்சு காம்பத்துல அடிப்பாங்க, அப்படித்தானே? எப்படி லீக் ஆச்சு இந்த கதை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டேய் கோயம்புண்ண தலையை வச்சுக்கிற நொங்குனுவேன். பாசா படம் பார்த்துட்டு எங்கிட்ட வந்து கடையை போறடா. டேய் ஓஹோ, என் கதையை அந்த டைரக்டர் எடுத்துட்டு இருக்கிறாரு. உன் கதையை அவர் எடுத்துக்காரா? ஒழுங்கா போயிடு. சரி வேற கதையை சொல்லிட்டா? ஒரு கதையை வேணாம், உன் வேலையை பார்த்துட்டு போ. கொஞ்சம் மிச்சம் துணு கொண்டு வராங்க பாரு, அப்படி லைன் கட்டிட்டு வந்துடுறாங்க. என்னண்ணா பட்டன் என்ன சொல்லிட்ட? பின்ன இந்த மிச்சத்துக்காக தானடா 2 பேரும் வந்து சொல்லி விட்டு தெரியுறீங்க. நீ நல்லா இருக்குமே. அட கொய்யால வெறுப்புக்கு வாங்கி வச்ச எப்படி பிடிங்கிறடா? அவனு மட்டும் எழுதி கொடுக்க மாட்டியா? நீ சாப்பிடல? ஏண்டா 50 கிராம் மிச்சர் வாங்கி தூணேன், அது உன் கண்ணுக்கு புரியலடா. அத்தை பிடிங்க தூண வந்துட்டீங்க. அப்புறம் நான் எந்த காலம் வாங்கினேன்? நல்லா இருக்குது முறுமுறுன்னு. 50 கிராம் மிச்சர் எவ்வளவு காத்துமா போடுறாங்க இப்ப 2 பேரா? ஏய் அங்க பாரு, உன் புருஷன் நின்னுக்குறான். ஏன் அங்க நின்னுட்டு இருக்காரு? இருந்தால எனக்கு கொன்னா. என்ன எங்க சண்டை? அது ஒண்ணு இல்லம்மா, பேர்படிக்கு 50 கிராம் மிச்சர் வாங்கினா இவங்க 2 பேரும் வந்து புடிங்கி தூண்டானுங்கம்மா. யோ பெரிய மனுஷன் சண்டை இருக்குது, என்ன இப்படி அல்பதமா இருக்கா? ஏய் அவர் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர், என்ன அவர் அப்படி திட்டுற? ஏன் பக்கத்துல வரலாம் திட்ட கூடாதா என்ன? என் வீட்டுக்காரர் வந்து மிச்சர் பிடிக்க திங்கிறானே. அப்படியே கேட்டுதான் கூட குத்துருப்போமா. இவரு டைரக்டரா பாஜா படத்தை இவர் ஏதன படத்தை திருட்டாங்களாம். கொஞ்சோண்டு மிச்சருக்கு என்னென்ன வேஷம் போடுது பாரு. ஐயா இந்த பாருமா, என்னால பகைச்சிக்காத. உன்னை ஹீரோயினை வச்சு படம் எடுக்க போறேன். என்னையா? நான் ஹீரோயினா? யோ உன்னுக்கு போய் இப்ப சப்போர்ட்டுக்கு வந்தேன் பாரு. அவளே ஒரு சண்டைக்காரி, அவளை வச்சு ஹீரோயினா போய் என்ன வச்சு எடுக்க மாட்டியா? இருமா, ஏன் கத்துற? ஹீரோயினி முகத்துல ஜொலிக்குது. எங்க உலகம் ஆகி போகுதுன்னு தெரியலப்பா. இவன் புடுற புழுக்க போறாமா பொங்குது. குடியா அந்த மிச்சரா என்ன நீ சாப்பிடனா? யோ பக்கத்து வீட்டுக்காரா, செகண்ட் ஹீரோயினியாவது எனக்கு போடுங்க. நீ கவலைப்படாத, உனக்கு ஏத்த கதை ரெடி. ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர். ஏய் என்ன இருந்தாலும் நான் தான் ஹீரோயினி, நீ செகண்ட் ஹீரோயினி, கொஞ்சம் புரிஞ்சு பேசு. அடியே தாம்பால் தட்டு மாதிரி மூஞ்சி வச்சுனுங்கிற உன்னையே அவன் ஹீரோயினியா போறானா? அப்ப அது எப்படியாப்பட்ட கதையா இருக்கு நீயோ யோசிச்சு பாரு. என்ன இவ இப்படி பேசுறா? நோ கதை என்ன அதை சொல்லுனா? ஒரு பெரிய காடு, பெரிய காட்டுல பெரிய மிருகம் ஒன்னு வருது. பெரிய மிருகமா? அப்ப எனக்கு கதை புரிஞ்சு போச்சு. அந்த மிருகத்தை அரைக்கிறது நானு. அந்த மிருகம் தான் நீ. மிருகம் நானா? ஹீரோயின் சொன்னியே? ஆமா, பொம்பளை மிருகம். ஏ என்னடி இந்த ஆளு? கம்முனேரி, ஏன் கேரக்டர் என்னன்னு அந்த ஆளை கேக்குறேன். உன்னுடைய கேரக்டர் என்னன்னா, உன்னுடைய ரோல் இதோட ஃப்ரெண்ட் கரடி. கரடியா? ஆமா, கதை நல்லா போகும். சூப்பர் ரோல், ஃபேண்டாஸ்டிக் ரோல், கதை சூப்பரா போகும். அடிங் அவன் என்ன குரங்கு வேஷம் போல சொல்றான், உனக்கு சூப்பரா இருக்குமா? உன்ன ஏய் அங்க கேளுன்னு என்னன்னு வர? ஏ சொட்ட, எனக்கு குரங்கு வேஷம் போட பாக்குறியா? உனக்கு வேஷமே போட வேண்டிய அப்படியே கிரியா? ஏய்